பாருப்பா, ஒரு பழம் வைக்கிறவர் ஒரு டசன் ஆப்பிள் 12 ஆப்பிள். அப்போ 12 ஆப்பிள் 84 ரூபாய்க்கு வாங்குறாருப்பா. 12 ஆப்பிள் 84 ரூபாய்க்கு வாங்குறாரு. இதில் 2 ஆப்பிள் கெட்டு போச்சு அப்படின்னா மீதி 10 ஆப்பிள் தான் இருக்கு. ஓகேவா? எனக்கு வந்து 84 ரூபாய்க்கு வாங்குறாரா, 16 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கணும். 84 ஒரு 16 100 ரூபா வரணும்பா. ஆனால் என் கையில் இருக்குது 10 ஆப்பிள். டிவைட் 10 0 0 கேன்சல் பண்ணால் 10 ரூபான்னு ஒரு ஆப்பிளை விற்கணும் பார்ப்போம். இங்கே பாருங்கப்பா, ஒரு பழம் வைக்கிறவர் 300 ரூபாய்க்கு 75 மாம்பழம் வாங்குறாருப்பா. ஆனால் 50 மாம்பழம் விற்கும் போதே 300 ரூபாய் சம்பாதிச்சிட்டாருப்பா. மீதி 25 மாம்பழம் இருக்கு. அப்போ ஒரு லாபம் தான். இப்போ 25 மாம்பழத்தை எவ்வளோ விற்றுருப்பாருன்னா 50 மாம்பழத்தை 300 ரூபாய்க்கு விற்றுக்கிறாருன்னா அதில் பாதி 50 பாதி 25, அப்போ இதில் பாதி 150. அப்போது இன்னும் 25 மாம்பழங்கிறது 150 ரூபா சம்பாதிச்சுடுவாருப்பா. பாருப்பா, மணிமேகலை என்பவர் 25,82,500 ரூபாய்க்கு ஒரு வீட்டை வாங்குறாங்கப்பா. அதை வந்து 2,28,350 ரூபாய்க்கு செலவு செய்கிறாங்க. மொத்தம் எவ்வளோ பாச்சு? 27,80,850 ரூபா ஆகிடுது. ஆனால் அவங்க விற்கும் போது 30,82,000 விற்றுக்கிறாங்க. இது 2 கழிச்சா 2,71,150 ரூபா அவங்களுக்கு லாபம் வச்சுக்கிருப்பாங்க. பாரி என்பவர் 55,000 ஒரு வண்டி வாங்குறாருப்பா. 5,500 லாபம் போட்டார். எவ்வளோ விலைன்னு கேட்குறாங்கப்பா. 5,500 + 55,000 சேர்த்து எவ்வளோப்பா? 60,500. பாருங்கப்பா, ஒரு கடைக்காரர் 1,500 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறாருப்பா. அதில் எனக்கு 150 ரூபா லாபம் வந்தால் போதும், 10%, 1,650 ரூபா அந்த பொருள் கிடைச்சா போதும்னு நினைக்கிறாருப்பா. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, அந்த பொருளை வந்து 1,800 ரூபான்னு ஸ்டிக்கர் போட சொல்கிறாருப்பா. ஸ்டிக்கர் போட்டாச்சு. எனக்கு வந்து 1,650 ரூபா லாபம் வந்தால் போதும், மொத்தமாக போட்டாச்சு. அப்போ இதை கழிச்சு எவ்வளோ போடுறோம்? 150 ரூபாப்பா. இது 150 ரூபா அவர் தள்ளுபடி தரலாம்ப்பா.